திரு சுகுணாதேவா, கூட்டணி கட்சிகள் இந்த முறை விட்டு கொடுக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்போடு திமுக இருக்கா? மதிமுக குறைச்சிக்கிட்ட மாதிரி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் குறைச்சு கொண்ட மாதிரி மற்ற கூட்டணி கட்சிகளும் குறைத்து கொள்ள வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு திமுக கிட்ட இருக்கா? ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கைகளை நியாயங்கள் இருக்குது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா 8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த கூட்டணியில் இருக்காங்க. காங்கிரஸ் கூட இடையில என்ன மாதிரியான ஊசலாட்டத்தில் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காங்கிரஸுக்கு இருந்தது மாதிரியே விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வேறு அணிகளில் இருந்து அழைப்பு வந்தது. எடப்பாடி பழனிசாமியும் அழைப்பு விடுத்தார், விஜய் நேரடியாகவே திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்தார், அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்பதில் உறுதியாக அவர்கள் இருந்தார்கள். இன்னொன்று, திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி, பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படின்னா அந்த அடையாளத்துக்கு 100% பொருத்தமானவர்கள் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, சுவாமிநாதன் சொன்னதில் நான் ஒரு விஷயத்தில் மாறுபடுறேன். ஏன்னா பாஜக எதிர்ப்புங்கிறது திமுக மட்டும்தான் பண்ணுது, அந்த கிரெடிட்டு இடதுசாரிகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ போகக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்குது அப்படின்னு நான் கருதலை. ஏன்னா ஒருவேளை அப்படி திமுக நினைச்சா கூட அப்படியெல்லாம் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. தேர்தல் அரசியலுக்கு அப்பாலும் அவங்க தொடர்ச்சியாக பிஜேபி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்புங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான். அப்படி நம்ம பார்த்துட முடியாது. இப்போ காரல் மார்க்ஸோட சிலையை முதலமைச்சர் திறந்து வைக்கிறாரு, அதே மாதிரி நல்லகண்ணு அவர்களை வீர வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்துறாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதனால அப்படி நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் சொல்ல அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இது இந்தியா முழுக்க 4 சிபிஎம் எம்பிகள், 2 எம்பிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க திமுக கூட்டணியில். அதுமாதிரி 2 எம்பிகள் தான் சிபிஐக்கு இருக்காங்க, அதுவுமே திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. அதனால பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத சீட்டு தந்தாலும் தராட்டியும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் உறுதியாகத்தான் இருப்பார்கள். அந்த அடையாளத்தை அவங்ககிட்ட இருந்து அகற்றவே முடியாது. அதனால அவங்களுடைய இருப்பார்கள், தொகுதியை குறைச்சு கொடுத்தாலும் இருப்பார்கள், அதுல ஒன்றும் கூட்டணியில் இருப்பாங்கிறத சொல்ல வரல. மதவாத எதிர்ப்பு என்பதில் உறுதியாக இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் அரசியலை தாண்டி ஒரு லட்சியவாத அரசியல்ங்கிறது இருக்குது, கொள்கை சார்ந்த அரசியல்ங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிறது, இடதுசாரிகளுக்கும் இருக்கிறது. அதனாலதான் அவங்க இந்த கூட்டணியில் இருக்காங்கிறது ஒண்ணு. இன்னொன்று, அவங்களுடைய அரசியலுடைய அடித்தளமே அதுதான். அதனால திமுக அதை மறைக்க பார்க்குது அப்படின்னு சொல்றத பார்த்தோம். அதனால அது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுமே பொருத்தமில்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் 23 கட்சிகளுடைய கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான். அப்படி அந்த சீட்டுகளை ஒதுக்குறப்ப ஒன்றும் இப்போ நீங்கள் திமுகவுடைய அணுகுமுறை இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தல், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாறுபாடை பார்க்க முடியும். இப்போ 2021 உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி தான் மதிமுக நின்னாங்க. 24 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனி சின்னத்தில் நிற்போம் அப்படின்னு சொன்னப்போ அனுமதிச்சாங்க. அவங்க பம்பரம் சின்னம் கேட்டு கடைசியில் தீப்பெட்டி சின்னத்தில் துறை வைக்கணும்னார் அப்படிங்கிறலாம் பார்க்குறோம். அப்போ சிபிஎம் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல்லையும் கோவையிலும் இருந்தாங்க, அப்படி மதுரையிலையும் கோவையிலும் இருந்தாங்க. கோவைங்கிறது அப்போ அண்ணாமலை நிற்கிறார் அப்படிங்கிறப்ப அது ஒரு வலிமையான ஒரு போட்டி. அங்கே சிபிஎம் போய் நிப்பாட்டினா ஒன்று சிபிஎம் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு. சிபிஎம்மையும் நம்ம பழியாக்கி விடக்கூடாது, அப்படி பழியானாலும் அது திமுகவையும் சேர்த்து தான் பாதிக்கும். அப்படிங்கிறப்ப அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக திண்டுக்கலுக்கு மாற்றிட்டு அங்கே திமுக நின்று அந்த வெற்றி, அந்த போட்டியை எதிர்கொண்டு திமுக ஜெயிச்சது. ஆனால் கடலூரையும் கேட்டாங்கல்ல அவங்க. ஆமாம், கடலூர் தொகுதியும் அவங்க விருப்பப்பட்டியலில் கொடுத்துருந்தாங்க தானே. ஆமாம், கேட்டேன். இல்லை இப்போ ஒன்று, இப்போ பெரம்பூர் சொல்கிறாங்க இல்லையா, பெரம்பூரில் நம்ம தோழர் சவுந்தரராஜன்கிறவர் மூத்த அனுபவமிக்க தொழிற்சங்கவாதி, கண்டிப்பாக மதிப்புமிக்க ஒரு தோழர். ஆனால் அங்கே விஜய் நிற்கிறார் அப்படிங்கிறப்ப சவுந்தரராஜனால் அந்த போட்டியை தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடிப்படையில் நம்ம கொள்கை, மதிப்பீடுகள், அறம் இதெல்லாம் இருந்தாலும் கூட தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிற ஒரு சிக்கலும் இருக்குது. இல்லை என்னன்னா நீங்க 4 பேரும் கூட்டணியில் இருக்கோம், யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்கணுன்ற அடிப்படையில் தானே 4 பேரும் வேலை செய்யணும். திமுகவுக்கு கொடுத்தா உதயசூரியன் சின்னம் நின்னா மட்டும் திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஆர்வத்தோடு வேலை செய்வாங்க, கூட்டணிக்கு கொடுத்தா வேலை செய்ய மாட்டாங்கன்னா அது பெரம்பூருக்கு மட்டுமா பொருந்தும்? தமிழ்நாடு முழுவதும் தானே பொருந்தும். இல்லை இப்போ அதாவது திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணி எடுத்துக்கோமே, எப்படியா இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நீங்க சீட்டு ஒதுக்கி தான் ஆகணும், கூடையோ குறையவோ. அவங்க எல்லாருமே ரெட்டலையோ உதயசூரியன் நிற்க முடியாது, கண்டிப்பா அவங்கவுங்க சின்னத்துல தான் நிற்பாங்க. காங்கிரஸ் கட்சி போய் நீங்க அப்படி நிப்பாட்ட சொல்ல முடியாது, அல்லது பிஜேபி போய் அப்படி நிப்பாட்ட சொல்ல முடியாது. அப்படி நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுக தொண்டர்களும் வேலை பார்க்கணும், அதிமுக தொண்டர்களும் வேலை பார்க்கணும், வேலை பார்த்து தான் ஆவாங்க. ஆனால் வெறுமனே திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் மட்டுமே தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கிறது கிடையாது, அதை தாண்டி பொதுமக்கள்ங்கிறவங்க தீர்மானிப்பாங்க. இப்போ இதில் இப்போ நீங்கள் விஜய் ஒரு வகையில் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டுகிறார் அப்படின்னா அங்கே சிபிஎம் அல்லது அறுவாள் சுத்தியில் நட்சத்திரங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, அதை எதிர்கொள்வதற்கான ஒரு பலம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது வேற கணக்கில் வருது. அப்படிங்கிறப்ப அங்க போய் அதை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் எல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. இதுதான் அதனால சொல்றேன், 2021 சட்டமன்ற தேர்தலில்
திமுகவுடைய நிலைப்பாடுங்கிறது கூட்டணி கட்சிகள் மீதான அணுகுமுறைங்கிறது ஒரு மாதிரி இருக்குது. 2024 அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாறுது. மறுபடியும் வந்து சின்ன இது இருக்குதுன்னா, அவர் சாமிநாதன் சொன்ன மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி. ஆனால் அதே நேரத்தில் இரண்டாவது முறையும் திமுக வெற்றி பெறணும். 1971 ஜெயிச்சாலும் கூட அதிமுக உருவானதற்கு பிறகு திமுக இரண்டாவது முறையாக வெற்றி பெறவில்லை. அவங்க சொல்லக்கூடிய 200 தொகுதிகள் அப்படிங்கிறத அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணித்தான் ஆகணுங்கிற மாதிரி அதிகமான தொகுதிகளை இப்போ உதயசூரியன் போட்டியிட்டாதான் அந்த 200 தொகுதிகளில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? திமுக அப்படி நம்புதா? இல்ல, உங்களுக்கு இப்ப 117 சீட்டு வந்து வாங்கினதான் தனி பெரும்பான்மை. 160ல இருந்து 170 சீட்டு கண்டிப்பா திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக நின்றுதான் ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திமுக மற்றும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பவர்கள் அவர்கள்லாம் சேர்ந்துதான் 117 சீட்டு அப்படிங்கிறது வரப்போகுது. அப்படிங்கிறப்ப இவ்வளவு கூட்ட கட்சிகள் இருக்குது, 23 கட்சிகள் இருக்குது. இப்போ அருந்ததியர் அமைப்புகள்னா இப்போ வந்து நாகை திருவள்ளுவனுடைய தமிழ் புலிகள் இருக்குது, ஆதி தமிழ் பிறவை இருக்குது, ஜக்கையன் இருக்குது. இஸ்லாமிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா 4 இஸ்லாமிய அமைப்புகளுமே திமுக கூட்டணி தான். அவங்க உதயசூரியன் சின்னத்தில் தானே நிற்க போறாங்க. அதுதான் சொல்லுவேன். அதெல்லாம் சேர்த்து தான் 117 சீட்டு அப்படிங்கிறது வரப்போகுது. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து இவங்களுடைய கோரிக்கைகளை வந்து அதுக்காக வந்து நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளுடைய கோரிக்கைகள் அதை காரணம் காட்டி குறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து நியாயப்படுத்திட முடியாது. கண்டிப்பா அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கணும். 2 பேருமே வந்து திமுகவும் சரி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளும் சரி கண்டிப்பா வந்து இதை பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க, வந்துதான் ஆகணும். அதுதான் வந்து நடக்கிறதுக்கான சாத்தியம். ஓகே.